பெட்ரோலிய எரிவாயு கலன்களை சிறு குறு வணிகர்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். சிறப்பு அனுமதி தேவையில்லை. மாநிலங்களில் 121 பள்ளிகளை தரம் உயர்த்த 8 கோடியே 80 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கீடு. மாணவர் நெரிசலை கட்டுப்படுத்தும். இணையங்களில் பரவலாகும் வேப் மின் சிகரெட் விற்பனை கட்டுப்படுத்த MCMCக்கு டத்தோ ஃபாமி உத்தரவு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ரேணுகா சுகுமாரன். குறு சிறு நிலைகளில் உணவு மற்றும் பானங்களை விற்போர் சிறப்பு அனுமதியின்றி உதவித்தொகை வழங்கப்பட்ட திரவமய பெட்ரோலிய எரிவாயு கலன்களை தொடர்ந்து பயன்படுத்தலாம். அது தொடர்பான 2021 விநியோக கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தம் செய்யப்படவிருப்பதை உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ ஆர்மிசான் முகமது அலி சுட்டினார். அந்த விதிகளை திருத்தம் செய்யும் நடைமுறை வரும் அக்டோபரில் நிறைவடையக்கூடும் என கணிக்கப்படுகிறது. அதுவரையில் அந்த வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என அமைச்சர் உறுதி கூறினார். திருத்தங்கள் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் அவர்கள் அனுமதியின்றி வழக்கம் போல் உதவித்தொகை வழங்கப்பட்ட திரவமய பெட்ரோலிய எரிவாயு கலன்களை கொள்முதல் செய்யலாம். 2021 அக்டோபர் 15 நடப்புக்கு வந்த விதிகளை திருத்தம் செய்ய அமைச்சு முன்வைத்த பரிந்துரை இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமது அமைச்சின் இன்று கூடிய செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்தோ ஆர்மிசான் இவ்விவரங்களை வெளியிட்டார். இலக்கவியல் தளங்களில் பரவலாகி வரும் செயற்கை போதை மருந்து அடங்கிய வேப் மின் சிகரெட் விற்பனை அதனை கட்டுப்படுத்தும் கண்காணிக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு MCMCக்கு பணிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களையும் குறுந்தகவல் செயலிகளையும் உட்படுத்திய அந்த குற்றச்செயல் மிக வேகமாக பரவலாகி வருவதை தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடேல் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருள் அடங்கிய வேப் விற்பனை ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் மிக பரவலாக மேற்கொள்ளப்படுகிறது. அந்த குற்றச்செயலை ஆழமாக கண்காணிக்குமாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தை தாம் பணித்திருப்பதாக டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். வாட்ஸ்அப் செயலிகளிலும் அந்த விற்பனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனை ஒடுக்க உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சும் தக்க செயலாக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். செயற்கை போதை மருந்துகள் அடங்கிய வேப் விற்பனை மீதான ஆய்வறிக்கையை MCMC விரைவில் அமைச்சரவையிடமும் சுகாதார அமைச்சிடமும் முன்வைக்கும். அதன் விற்பனைக்கு தடை விதிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி ஆழ நுண்ணோக்கிய பின்னர் சுகாதார அமைச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என டத்தோ ஃபாமி கூறினார். இவ்வேளையில் சிங்கப்பூர் வூட்லேண்ட்ஸில் மலேசியாவுக்கு சொந்தமான 2 நிலங்கள் அந்த அண்டை நாட்டின் வசமாக உள்ளன. சிங்கப்பூர் எல்லையில் உள்ள வூட்லேண்ட்ஸ் குடிநுழைவுத்துறை சோதனை மையத்தை விரிவுபடுத்த அந்நிலம் பயன்படுத்தப்படும். அத்திட்டம் நிறைவுற 15 ஆண்டுகள் பிடிக்கலாம் என கணிக்கப்படுகிறது. அது குறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஃபாமி ஃபடேல் விவரித்தார். அது தொடர்பாக 2ஆம் நிதியமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார். 1 ஹெக்டேர் பரப்பளவிலான அந்த நிலம் தற்போது பயன்பாடற்று உள்ளது. அந்த திட்டத்தை செயல்படுத்த மலேசியாவுடன் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொள்ளப்படும் என சிங்கப்பூர் அதிகார தரப்பினர் உறுதியளித்துள்ளனர். வழக்கத்துக்கு மாறாக நிரம்பி வழிந்தோடும் கோலோக் ஆற்றின் நிலையால் கிளாந்தான் தாய்லாந்து எல்லையில் வெள்ளம் மூண்டிருப்பதுடன் எல்லை தடுப்பும் சேதமடைந்திருக்கிறது. அது குறித்து தமது தாய்லாந்து சகா அனுத்தின் சான் விராக்களுடன் கலந்துரையாடப்பட்டதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமீடி தெரிவித்தார். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்ற பேரிடர் ஆபத்து குறைப்பு மீதான உலக மாநாட்டின் போது அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். வரும் நவம்பர் ஏற்படும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு நீர் அணைக்கட்டு திறப்பு குறித்து தாய்லாந்து 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவிக்குமாறு டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமீடி பரிந்துரையை முன்வைத்தார். அதற்கு தாய்லாந்தும் ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். இந்நிலையில் அக்டோபரில் தொடங்க அட்டவணையிடப்பட்டிருக்கும் ரந்தோ பஞ்சாங் சுங்கை கோலோக் 2ஆம் பால கட்டுமானம் மற்றும் வெள்ள தடுப்பு திட்ட ஒப்பந்தம் ஆகியவற்றை துணை பிரதமர் வரவேற்றார். பேரிடர் மற்றும் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த 2 நாடுகளும் கொண்டிருக்கும் கடப்பாட்டை அது புலப்படுத்துகிறது.
வேளாண் உணவு உத்தரவாதம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இருவழி உறவை வலுப்படுத்த மலேசியாவும் ஜப்பானும் உறுதி பூண்டுள்ளன. ஃபுகுய் மாநில அரசுடனான சந்திப்பு அந்த உறவை பலப்படுத்தும் வியூகமாக விளங்கும் என அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சபு தெரிவித்தார். தொழில்நுட்பம் இளைஞர்களுக்கான பயிற்சி மற்றும் விவேக புத்தாக்க ரீதியில் கோலாலம்பூரும் டோக்கியோவும் அறிவாற்றலை பரிமாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை அந்த சந்திப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. பருவநிலை மாற்றம், உணவு கையிருப்பு தட்டுப்பாடு, வேளாண் உற்பத்தி செலவின அதிகரிப்பு முதலிய பல்வேறு சவால்களை உலகம் இப்போது எதிர்கொண்டிருக்கிறது. ஆகவே வேளாண் உணவு உத்தரவாத மற்றும் தொழில்நுட்ப துறையில் இத்தகைய ஒத்துழைப்பு அவசியம் தேவைப்படுவதாக டத்துஸ்ரீ முகமது சபு குறிப்பிட்டார். நாட்டின் உணவு உத்தரவாதத்தை உறுதிப்படுத்த மலேசியர்கள் ஆக்ககரமாக செயல்படும் அதேவேளை அதில் அறிவாற்றல், துறை சார்ந்தோருடனான ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப வல்லமை ஆகியவற்றை பெருக்க முனைய வேண்டும். நாட்டின் வேளாண் உணவுத்துறை போட்டியாற்றலுடன் மட்டும் விளங்காது, நீடித்த வளமான வகையில் இருக்க வேண்டும். விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்போரின் நலனை பேணும் வகையில் இருத்தல் முக்கியம் என டத்துஸ்ரீ முகமது சபு எடுத்துரைத்தார். 8,80,00,000 ரிங்கேட் 6 மாநிலங்களில் அதிக மாணவர்களை கொண்ட 121 பள்ளிகளை தரம் உயர்த்த அந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர் நெரிசலை தவிர்க்க புதியதாக 127 வகுப்பறைகளை நிறுவப்படும் என பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். ஸ்லாங்கூர், பெராக், நெகிரி செம்பிலான், திரிங்கானு, பினாங்கு ஆகிய மாநிலங்களில் உள்ள பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் நிறுவும் திட்டம் முன்னெடுக்கப்படும். அது தொடர்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேம்பாட்டாளர்களிடம் 127 ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டன. ஸ்லாங்கூரில் 111, பேராக்கில் 7, பகாங்கில் 4, நெகிரி செம்பிலானில் 3 வகுப்பறைகளும், திரிங்கானு மற்றும் பினாங்கில் முறையே 1 வகுப்பறை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 117 பிரதான வகுப்புகளிலும் 10 வகுப்பறைகளிலும் ஒருங்கிணைந்த சிறப்பு கல்வி திட்டம் PPKI செயல்படுத்த IBS தொழிலியல் கட்டுமான முறையை கொண்டு நிர்மாணிக்கப்படும். IBS அணுகுமுறை நிர்மாணிப்பு வேலைகளை எளிதாக்குவதோடு தரமான வேலைப்பாடுகளை கொண்டதாகவும் இருப்பதால் அந்த முறை பயன்படுத்தப்படுவதாக டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் விளக்கினார். அதன் நிர்மாணிப்பு பணிகள் இவ்வாண்டு அக்டோபர் இறுதியில் நிறைவடையும் என கணிக்கப்படுகிறது. 13ஆம் மலேசிய திட்டத்திற்கான ஆவண தயாரிப்பு நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. விரைவில் அது அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அமைச்சரவை ஆழமாக ஆராய்ந்த பின்னர் அது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என பொருளாதார துணை அமைச்சர் டத்தோ ஹனீஃபா ஹஜர் தாயிப் தெரிவித்தார். எல்லா அமைச்சர்களும் ஒப்புதல் வழங்கிய பின்னர் 13ஆம் மலேசிய திட்டம் அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். 2026 முதல் 2030 வரைக்குமான நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாக அது உருவெடுக்கும். மதானி பொருளாதார இலக்கை அடிப்படையாக கொண்டு RMK 13 வரையப்படுகிறது. பொருளாதார அமைச்சின் கீழுள்ள சுற்றுச்சூழல், சமூக நிர்வாக மேம்பாட்டு பிரிவு தயார் செய்யும் அந்த ஆவணங்கள் இறுதிக்கட்ட செயலாக்கத்தை எட்டியுள்ளதை டத்தோ ஹனீஃபா அஜர் தாயிப் சுட்டினார். 1993 கூட்டுறவு சட்டம் உட்பிரிவு சட்டம் 502க்கு பதிலாக புதிய சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டம் இவ்வாண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ கைருல் ஜைமி டவுட் கோடி காட்டினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கூட்டுறவு கழகங்கள் பெருமளவில் பங்களிக்க ஏதுவாக இந்த புதிய சட்டம் இயற்றப்படும். அதோடு நடப்பில் உள்ள சட்டத்தை ரத்து செய்யவும் அமைச்சு முடிவு செய்துள்ளது. 2026 நாடாளுமன்ற கூட்டத்தொடரில், குறிப்பாக மார்ச் அல்லது ஏப்ரலில் 2ஆம் வாசிப்புக்கு அந்த சட்டத்தை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் இந்த புதிய சட்டம் நடப்புக்கு வரலாம் என கணிக்கப்படுகிறது. வரி செலுத்தும் முறையை இலக்கவியலாக்கும் திட்டம். நாடு முழுவதும் வரி செலுத்தும் முறையை எளிதாக்க LHDN அந்த முனைப்பை எடுத்துள்ளது.
அமலுக்கு வரும் இந்த இலக்கவியல் திட்டம் இயங்கலை சேவைகளை மட்டும் கவனம் செலுத்தாது, மாறாக விவேகமாக நிலையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சேவையை வழங்க அது ஒரு அடிப்படை தேவையாக விளங்கும் என வரி செயலாக்க பிரிவின் தலைமை அதிகாரி மர்சிடி ஜெலிகா தெரிவித்தார். மைடாக்ஸ், பிஒய்ஆர் ஹசேல், இ ஃபைலிங், இ இன்வாய்ஸ் ஆகிய செயலாக்கமும் இதில் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். பேராக்கில் இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் நிலச்சிக்கல்களுக்கு மாநில அரசு விரைவில் தீர்வு, அவற்றின் வளர்ச்சி தொடர்ந்து காக்கப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் உறுதியளித்தார். பேராக்கில் முறையான அனுமதியின்றி அரசு நிலங்களில் 18 ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றை உடனடியாக இடமாற்ற கோரி மாவட்ட நில அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளதை சிவனேசன் உறுதிப்படுத்தினார். நடுத்தர ஆலயங்கள், ஆனால் பெரும்பாலான ஆலயங்கள் இப்போ அடிப்படுற ஆலயங்கள்னு பார்த்தா இந்த மதுரை வீரன், முனீஸ்வரன், முனியாண்டி ஆலயங்கள். ஒரு ஆலயம் வந்துட்டு கோலக்கங்சாலில் அரச அரண்மனை இருக்குதுன்னு தெரியும். அந்த அரண்மனை விளாகத்திலேயே ஒரு ஆலயம் இந்த மலேசியாவில் இருக்குதுன்னா அது கோலக்கங்சா அரண்மனையில் தான் இருக்குது. இப்போ அதை அங்கேருந்து நான் எடுக்கணுன்ட்டு ஒரு புகார் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு அந்த ஆலயத்துக்கு வேறு இடம் நம்ம பார்த்தாச்சு. அந்த ஆலயம் கூடிய விரைவில் வேறு இடத்துக்கு நம்ம மாற்றி அதற்கு அங்கீகாரம் முறைப்படி அந்த நிலப்பட்டாலாம் வழங்கப்படும். ஹாஸ்பிட்டலில் 3 ஹாஸ்பிட்டலில் ஆலயங்கள் இருக்குது. ஒன்று தைப்பிங் ஹாஸ்பிட்டல், மற்றொன்று தாப்பா ஹாஸ்பிட்டல், 3வது பத்துகாஜா ஹாஸ்பிட்டல். இந்த 3 ஹாஸ்பிட்டல்லையும் நான் சொல்லியிருக்கேன், அந்த பொங்காராவை கூப்பிட்டு அது மேலே எந்த நடவடிக்கையும் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஜேகா நிலத்திலையும் புகார் வந்திருக்கு. ஸோ அதுவும் கவனிக்கப்படும். தொடர்புடைய ஆலயங்களுக்கு நிரந்தர இடம் வழங்குவது குறித்து நில அலுவலகத்திடம் கலந்தாலோசிக்கப்படுகிறது. நான் இன்னைக்கு உட்காந்து இங்கே பேசினதில் ஏறக்குறைய 50% ஆலயங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு. அவங்க தொடர்ந்து அங்கே இருக்கலாம். அவங்களுக்கு நிலமும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். மித்த ஆலயங்கள் நம்ம அந்த ஆலய நிர்வாகத்தினர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம். பேச்சுவார்த்தை மூலம் அவங்க ஒப்புதல் கொடுத்தா அவர்களுக்கு வேறு நிலம் பார்ப்போம். எந்தெந்த ஆலயங்கள் சிறிதாக இருக்குதோ அந்த ஆலயங்களை பெரிய அங்கே இருக்கிற அந்த வட்டாரத்தில் இருக்க பெரிய ஆலயங்கிட்ட நம்ம சேர்ப்பது தான் நல்லது. இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆலய நிர்வாகங்களும் உரிய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இப்போவில் மாவட்ட நில அலுவலக அதிகாரிகளை சந்தித்த பின்னர் சிவனேசன் ஊடகத்தாரிடம் பேசினார். இந்தோனேசியாவில் விரைவில் உதயமாகவிருக்கிறது 1வது தமிழ் பள்ளி. அந்த கல்விக்கூடத்தை நிர்மாணிப்பதற்கு உரிய திட்டம் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக வட சுமத்ரா வட்டாரத்தின் சமய அமைச்சை சேர்ந்த இந்து பிரிவு அதிகாரி மதர் ரிஸ்வான் தெரிவித்தார். அப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட இந்தோனேசியாவைச் சேர்ந்த முதல் தமிழராக அவர் விளங்குகிறார். தமிழர்கள் அதிகம் வாழும் மேடானில் தமிழ் பள்ளி அமையப்படவிருக்கிறது. அந்த பள்ளியை வழிநடத்துவதற்குரிய பட்டறிவை பெற தொப்பில் கொடி உறவாக அறியப்படும் மலேசிய இந்தியர்களின் ஆதரவை மாதர் ரிஸ்வான் பெரிதும் எதிர்பார்க்கிறார். மேடானில் தமிழ் ஸ்கூல் இப்போ திறக்கிற எத்தனை ஸ்டேட் இருக்குது தமிழ் ஸ்கூல் கோயிலில். ஆனால் நம்ம இங்கே ஒரு மக்களுக்கு உதவி செஞ்சுனாக்கா புக்கு எல்லாம் படிச்சுக்கிறாக்கா தமிழ் ஸ்கூல் இருக்குது. ஆனால் இப்போது mulai berlatih bahwasannya anak-anak itu jangan tinggalkan bahasa ibu. Step by step Tamil school torn pore. Idena naka ninggala penuh sokongan untuk kita bagaimana bisa membuat orang-orang Tamil kita merasakan bagaimana teman-teman keluarga-keluarga di Malaysia punya Tamil school juga. Itu harapan. கிளாங்கில் அவர் மரியாதை நிமித்தமாக இங்குள்ள சமூக தலைவர்களையும் வர்த்தகர்களையும் அவர் சந்தித்தார். இந்தோனேசியாவில் குறிப்பாக மேடானில் மலேசிய இந்தியர்கள் வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் முதலீடு செய்யவும் வரவேற்கப்படுகின்றனர். அவர் சொன்ன மாதிரி 33 கோயில் ஆலயங்கள் இருக்கு மற்றும் தமிழ் பள்ளி உருவாக்குன்னு சொல்லி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. ஸோ அது தொடர்பாக இளைஞர் பகுதி சார்பாக நம்மளால் என்ன அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, என்ன ஆதரவு கொடுக்க முடியுமோ நம்ம கலந்து பேசிட்டு தென் அவருக்கு நம்ம கொடுக்க ஆதரவு நம்ம கண்டிப்பாக இந்த வேலையில் கொடுப்போம்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. இது ஒரு மேடான் கூட ஒரு டச்சில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இந்திய சமுதாயத்துக்கு ஒரு இந்தியனாக இவரை போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்றது என்னோட இதில் நான் இதை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவர்கிட்ட.
பாலியில் இந்துக்களும் மேடானிலும் தமிழர்களும் அதிகம் வாழ்கின்றனர். மேடானில் வசிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 60,000 எட்டும் என கணிக்கப்படுகிறது. அலைபேசி மோசடியில் பணி ஓய்வு பெற்ற தாதியர் ஒருவர் 1,11,000 ரிங்கெட்டை இழந்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் அலைபேசி அழைப்பின் மூலம் விரித்த வலையில் அவர் சிக்கினார். போலீசாராகவும் MCMC பணியாளராகவும் அந்த நபர் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டதாக பகாங் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யஹயா ஒத்மான் தெரிவித்தார். 2,10,000 ரிங்கெட்டை உட்படுத்திய கள்ளப்பண நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தொடர்புடைய பெண்மணியை அவர் நம்ப வைத்திருக்கிறார். அனைத்து பொருளக அட்டைகளையும் அவற்றின் கடவு எண்களையும் ஒப்படைக்குமாறு அவர் பணிக்கப்பட்டார். மேலும் இவ்விஷயத்தை யாரிடமும் தெரியப்படுத்தக்கூடாது எனவும் அந்த பெண்ணை சம்பந்தப்பட்ட ஆடவர் மிரட்டியிருக்கிறார். பொருளக கணக்கிலிருந்து பாக்கி தொகை மாயமான பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்தார். நெகிழி பயன்பாடு புவியின் சூழியல் தன்மையை கட்டம் கட்டமாக அழித்து வருகிறதா? மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு மாற்ற முடியாதது. புவியின் உயிரியல் கட்டமைப்பிற்கு பெரும் பாதம் விளைவிக்கும் அசுர நெகிழி. அந்த கட்டமைப்பு சிதைவுற்றால் மனித இனமும் தடமை இல்லாமல் போய்விடும். அதனை கருத்தில் கொண்டு நெகிழி மாசுபாட்டை வெல்வோம் எனும் கருப்பொருளில் இவ்வாண்டு உலக சூழியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நெகிழி பைகள் சுமார் 60 ஆண்டு காலம் மனித வாழ்க்கையுடன் ஒன்றித்து பயணிக்கின்றன. நெகிழி பொருட்கள் இயற்கைக்கு எதிரானவை என்ற முழக்கங்கள் உலகம் முழுவதும் ஓங்கி வருகின்றன. உலகின் பல பகுதிகளிலும் நெகிழி பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் சில இடங்களில் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் நமது அன்றாட வாழ்வில் இருந்து நெகிழியை பிரிக்க முடியாத நிலையே இங்கு நிலவுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அங்காடி கடைகளுக்கு சென்றாலும் உணவு கடைகளுக்கு சென்றாலும் இந்த நெகிழி பைகளை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தி வருகின்றோம். இவை அனைத்தும் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழி பைகள். இந்த நெகிழி பைகளால் ஆயிரக்கணக்கான வகையில் பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நெகிழி மண்ணுக்குள் மக்காது, எரித்தாலும் கரையாது, ஓசோனை ஓட்டையாக்கும், மண்ணை மலடாக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நெகிழியை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும்? இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பது மட்டுமல்லாமல் நுண்ணெகிழி நச்சு ரசாயனங்களை வெளியிடுகிறது. அவை இறுதியில் வளிமண்டலம், தாவர வாழ்க்கை மற்றும் விலங்குகளின் திசுக்களையும் பாதிக்கின்றன. இந்த நெகிழியால் தூய்மை கேடுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. நாம் உண்ணும் உணவு, பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாளி போன்ற பழங்களில் கூட இந்த நுண் நெகிழிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றை நாம் உண்டால் நமது இரத்தத்தில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகின்ற நுண் நெகிழிகள் இருப்பதாக இப்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. நெகிழி மாசுபாடு குறித்த விழிப்புணர்வு முகாம்களும் திட்டங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டாலும் நெகிழி பயன்பாட்டிற்கு எதிரான ஒரு தனி மனிதனின் முதல் படியே அதனை முற்றிலும் ஒழிக்க வழிகோலும். இந்த நெகிழிகளுக்கு நாம் விடை கொடுக்க வேண்டும். இதே போன்று மிகவும் இயற்கை வெளி செய்யப்பட்ட தட்டுக்கள் நமக்கு முக்கியம். கடைகளுக்கு சென்றால் இது போன்ற தட்டுக்களில் எந்த பொருட்களையும் வாங்க வேண்டாம். இது போன்ற குப்பிகளில் எந்தவித பானங்களையும் பெற்று குடிக்க வேண்டாம். காரணம், சுட சுட தேநீர், காபி இதில் சேர்க்கப்பட்டால் அதன் மூலம் நமக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகின்ற நுண் நெகிழிகள் இதில் கலந்து அவற்றை நாம் அருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றோம். இது போன்ற தட்டுக்களும் நாம் பயன்படுத்தக்கூடாது. நெகிழி பைகளுக்கு நெகிழியால் செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் விடை கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. மனித உடலில் சராசரியாக 20 நுண் நெகிழிகள் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. சூழியல் பாதுகாப்பை மட்டுமின்றி சுய சுகாதாரத்தையும் கருத்தில் கொண்டு நெகிழிகளை நாம் முற்றிலும் தவிர்க்க முற்பட்டால் அதன் பயன்பாடு வெகு விரைவில் வழக்கொழிந்து போய்விடும்.
காசாவில் மோசமடைந்து வரும் மாந்தநேய நெருக்கடியை கையாள்வதில் தொடர்ந்து தோல்வி காணும் ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் செயலை கண்டு மலேசியா மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளது. பாலஸ்தீனத்தில் உடனடியாக நீடித்த போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் புதிய தீர்மானத்தை அமெரிக்கா அதன் ரத்து அதிகாரத்தை கொண்டு தள்ளுபடி செய்தது. பொதுமக்களின் உயிரை காவு வாங்கும் இஸ்ரேல் புரியும் கொடூரத்தை மலேசியா வன்மையாக சாடியது. ஆயுதத்தில் இருந்து தப்பித்தவர்களை பஞ்சத்தாலும் மாந்தநேய உதவிகளை முடக்குவதன் வாயிலாகவும் யூதப்படை மாய்த்து வருகிறது. மேற்காசியாவில் அமைதி, பாதுகாப்பு, நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த உலக சமூகம் அதன் முனைப்புகளை தொடர வேண்டும் என கோலாலம்பூர் வலியுறுத்தியது. பாலஸ்தீனம் எனும் இறையாண்மையும் சுதந்திரமும் பெற்ற தனி நாட்டை உருவாக்குவதன் வாயிலாகத்தான் அது சாத்தியப்படும். இந்த போராட்டத்திற்கு அதுவே நியாயமான ஒரே தீர்வாக இருக்க முடியும் என்பதை இஸ்ரேல் உணர வேண்டும். அதுவே மலேசியாவின் நிலைப்பாடும் கொள்கையும் என வெளியுறவு அமைச்சு திடமாக கூறியது. நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய தடை. ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், கோங்கோ, இக்வாட்டோரியல் கினி, எரிட்ரியா, ஹெய்தி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கும் பிரகடனத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஜூன் 9ஆம் நாள் நள்ளிரவு 12:01 மணி முதல் அந்த தடை நடப்புக்கு வருகிறது. புருண்டி, கியூபா, லாவோஸ், சேரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான், வெனிசுவேலா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அமெரிக்காவில் நுழைய பகுதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்ட 19 நாடுகளில் 10 ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தவை. மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கிளர்ச்சிக்காரர்கள் அங்கு அதிகம் வசிப்பதாக ட்ரம்ப் கூறுகிறார். இதனிடையே ஐவி லீக் நிறுவனத்துடன் மோதல் நிலவி வரும் நிலையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி தொடர விரும்பும் அயல் நாட்டு மாணவர்களுக்கு விசா வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு தற்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களும் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். அந்த உயர்கல்வி கழகத்தின் நிர்வாகம், புறப்பாட நடவடிக்கை ஆகிய அடிப்படை விவகாரங்களில் ட்ரம்பின் தலையீடு அதிகம் உள்ளதாக ஹார்வர்ட் சாடியது. அமெரிக்காவின் ஆராய்ச்சி கூடங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் தரவுகளை கையாட அந்நிய சக்திகள் ஊடுருவதாக புலனாய்வுத்துறை வெகு நாட்களாக எச்சரிக்கை விடுத்து வருகிறது. அதோடு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் குற்றச் செயல்களின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வடகிழக்கு அசாம் மாநிலம் வெள்ளக்காடானது. அந்த பேரிடரால் குறைந்தது 2 உயிரிழந்ததாக மாநில பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தின் 21 மாவட்டங்கள் நீரில் மூழ்கின. இடைவிடாத கனமழையால் மூண்ட வெள்ளத்தில் 6 லட்சம் பேர் அதில் பாதிப்புற்றதாக மாநில பேரிடர் மேலாண்மை குறிப்பிட்டது. 14,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் நாசமானதுடன் 1,500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியதாக ANI செய்தி நிறுவனம் வெளியிட்டது. மேலும் அசாமில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்திற்கு பொபிதோரா வனவிலங்கு சரணாலயமும் கள்ள வேட்டையாடுதல் தடுப்பு முகாமும் நீரில் மூழ்கியதாக அதன் பாதுகாவலர் பிரஞ்சால் பருவா தெரிவித்தார். 16 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட அந்த சரணாலயம் 107 காண்டாமிருகங்களுக்கு தாயகமாக உள்ளது. இந்தோனேசிய பொது பூப்பந்து போட்டி அதன் காலிறுதிக்குள் நாட்டின் கோ சுன்ஹுவாட் ஷேவோன் லாய் தேசிய கலப்பு இணையர் நுழைந்துள்ளனர். அவர்கள் உபசரணை நாட்டைச் சேர்ந்த அம்ரி ஷனாவி நீதா வியோலினா மர்வா இணையை 21-17, 21-12 என வீழ்த்தினர். அவ்வாட்டம் சுமார் 32 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. தம்பதியுமான சுன்ஹுவாட் ஷேவோன் இணையர் உலக தரவரிசையில் 5ஆம் நிலையை வகிக்கின்றனர். அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கு முன்னர் தேசிய வீரர்கள் தாய்லாந்து இணையருடன் மோதுவர். நாடுகள் லீக் கிண்ண இறுதி ஆட்டத்திற்குள் போர்த்துகல் நுழைந்திருக்கிறது. அரையிறுதியில் அவ்வணி ஜெர்மனியை 2-1 என நூலிழையில் வென்றுள்ளது. போர்த்துகலை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற ஜெர்மனிக்கான ஒற்றை கோலை 48வது நிமிடத்தில் புகுத்தினார் ஃப்ளாரியன் விர்ட்ஸ். போர்த்துகலின் பிரான்சிஸ்கோ கொன்சேசாவ் 63வது நிமிடத்தில் ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தினார். 5 நிமிடங்கள் கழித்து தாக்குதல் நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மூலம் போர்த்துகல் வெற்றி கனியை பறித்தது. தமது அணிக்காக அவர் புகுத்தியிருக்கும் 137வது கோல் இதுவாகும். 5 தோல்விகளுக்கு பிறகு போர்த்துகல் முதல் முறையாக ஜெர்மனியை வென்றிருக்கிறது. இறுதி ஆட்டத்தில் அவ்வணி ஸ்பெயினை அல்லது பிரான்ஸை சந்திக்கும். அவ்விரு அணிகளும் மோதும் மற்றொரு அரையிறுதி ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு தொடங்கும். ஞானக்குரல். நாட்டமில்லாவிடம் நாட்டம் அறிந்த பின் மீட்டு விடாது சிவம். எல்லோருக்கும் யோகத்தில் நாட்டம் ஏற்படாது. அப்படி யோகத்தில் நாட்டம் ஏற்பட்டவர்களது சிந்தையில் சிவன் நாடி வருவான் என ஆன்ம அறிவுறுத்தல் விடுக்கிறார் அவ்வை பெருமாட்டியார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.